அண்ணன் சொன்னார், முதல் பரிசு, ரெண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு வழங்க இருக்கிறோம் என்று. எங்களுக்கு கொடுத்த அந்த நினைவு பரிசை நம்ம முதல் பரிசு மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு கொடுத்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். பத்திரிகையாளராகிய நீங்கள் கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இதையெல்லாம் உங்கள் கோரிக்கையெல்லாம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவதற்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் எங்களுடைய முதுகு எலும்பே. நீங்கள் தான் எல்லாமே மக்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிற அனைத்துமே நீங்கள் தான் எடுத்துன்னு போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு கோரிக்கைன்னு நீங்கள் வைக்கும்போது அது கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு நானும் கல்வி அமைச்சரும் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நாங்கள் செஞ்சு எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் முதலமைச்சர்கிட்ட இந்த உங்களுடைய கோரிக்கை என்னான்றது எனக்கு தெரியல. நீங்கள் அந்த கோரிக்கையை முன்னாடியே கொடுத்துருந்தா அதெல்லாம் படித்து பார்த்துருப்பேன். நீங்கள் மைக்கை கொடுத்துட்டு அந்த கோரிக்கையை கொடுத்துருக்குறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இப்போது சொல்கிறோம், இந்த அரசு, தமிழக முதலமைச்சர் தளபதியுடைய அரசு கண்டிப்பாக உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.